இன்னைக்கு முழு பௌர்ணமி 8ஆம் தேதி 8வது மாதம். ஸோ எல்லாம் சிறப்பு. தமிழர்கள் எல்லாருமே வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு நோன்பு கொண்டாடிட்டு இருக்காங்க. நல்லா கொண்டாடுங்க. இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்றது வந்து, நம்ம முன்னோர்கள் எப்படி அணுகுமுறை பண்ணுறது, குலதெய்வம் தெரியலன்னு சொல்கிறவங்க, எங்கள் முன்னோர்களுடைய அந்த டேட் ஆஃப் பர்த்லாம் தெரியல, எந்த நாளில் கும்பிடணும்னு தெரியல, என்ன மேட்ரு, இந்த குலதெய்வத்தை சுற்றின நிறைய கேள்விகள் இருக்குது. எங்களுக்கு சுழல மாடன்றாங்க, இந்த மாடன்றாங்க, எனக்கு அந்த கருப்பு சாமி இந்த கருப்பு சாமின்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு ஐயனார்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து இந்த அம்மன் சொல்கிறாங்க, எனக்கு அந்த அம்மன் சொல்கிறாங்க. இந்த பல குளறுபடிகள் இருக்குது. நாங்கள் யாரை தான் வணங்குறது, நாங்கள் யாரை தான் வழிபடுறது அப்படின்ற ஒரு கேள்விகள் இங்கே நிறையா இருக்குது. வழிபடுறதுனா என்ன? போற்றுதல்னா என்ன? வழிபடுறது நம்மளுடைய அணுகுமுறையா? நம்மளுடைய வரலாற்றில நம்ம கடைபிடிச்சதா? இல்ல போற்றுதல் நம்ம வரலாற்றில கடைபிடிச்சதா? மனிதர்களுடைய கோட்பாடு என்ன? மனிதர்கள் யாரையாவது வொர்ஷிப் பண்ணணுமா? மனிதர்கள் வந்து யாரையாவது போற்றுதல் செய்யணுமா? இல்ல வழிபாடு செய்யணுமா? வழிபாடுனா என்ன? போற்றுதல்னா என்ன? அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த ஒரு சீரிஸ் மாரி வரும். முன்னோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீரிஸ் மாரி வரும். நம்மளுடைய தொன்று தொட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், நம்ம பழக்கவழக்கங்கள், அத பத்தின விஷயங்கள பேசுற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம பேசிக்லேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா குலதெய்வம் தான் ஆதி. ஸோ முன்னோர்கள் தான் ஃபஸ்ட்டு. அதிலிருந்து ஆரம்பிக்கிறது தான் இந்த வீடியோ. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டாக வச்சுக்கலாம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, போற்றுதல்னா என்ன, வழிபடுறதுனா என்ன அப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க போகிறோம். குலதெய்வம் வழிபாடுனா என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக அமாவாசைக்கு ஏன் வழிபடுறோம் அப்படின்றது தான் கோர் அம்சமே. வேலாயுதம் பறவை காளி மலையாள கருப்பா சன்னியாசி முன்னோடி பேச்சியம்மா மங்கல்யக்காரி முன்று கன்னிமார்கள் வைராவி மாரியம்மா பூமாரி காமாட்சி கோவர்தன அழகிய பொன்னால் இருமதி காளி பாண்டியமுனி சாமி பல சாமி எல்லாம் எனக்கு இங்க நீதானப்பா. நம்ம மண்ணோட கதையை மொத்த பிரபஞ்சத்துக்கு பகிர்ந்துக்கிறது நம்ம ஊரு, நம்ம மக்கள், நம்ம நாடு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் நம்பின தெய்வம் என்ன கை. ஓகே, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா, ஏன் பௌர்ணமி அன்னைக்கு இந்த வீடியோ வருது, ஏன் அமாவாசையை பற்றி முன்னிலைப்படுத்துறீங்க, முன்னோர்களை வழிபடுறதுக்கு ஏன் அமாவாசையை சூஸ் பண்ணுறாங்க, பௌர்ணமியோட சிறப்பு என்ன அப்படின்றது பௌர்ணமி சிறப்பை அடுத்து பார்க்கலாம். முதல்ல அமாவாசை. ஸோ அமாவாசை தான் மெயின் கோரு. ஸோ அன்றைக்கு தான் ஒன்று கூடும் நாள். ஒன்று கூடும் நாள் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுடைய முன்னோர்களுடைய உங்க தாத்தா பாட்டியே இருப்பாங்கல்ல, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எப்போ அவங்க இறந்தாங்க, அவங்களுடைய இறந்த நாள் இருக்கும்ல. ஸோ அதை தான் நம்ம வழிபடுவோம். இப்போ எப்படி இலங்கையில் மக்கள் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்காக போராடி வென்றவங்களுக்கு வீர வணக்கம் போடுறாங்கல்ல, அந்த டேட்டை முள்ளிவாய்க்கால் டேட்டு மே 18 அப்படின்ற மாதிரிலாம் பிரபாகரன் அவங்க இறந்த டேட்டு அதெல்லாம் வந்து குறித்து ஒரு போற்றுதல் நடத்துதுல, அவருடைய பெருமையை அவருடைய இதெல்லாம் பேசுகிறாங்கல்ல, அன்னைக்கு அவங்கள பற்றி பேசுகிறாங்கல்ல, அதுதான் நம்மளுடைய வழக்கம். ஆனால் இப்போ எப்படி ஆயிருக்கு அப்படின்னா, அன்னைக்கு பூஜை புனஸ்காரம், அது சம்பிரதாய சடங்குகள், இதெல்லாம் நம்மளுடைய நெறிமுறைகளே கிடையாது, மனிதர்களுடைய கிடையாது. இதை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். நான் வந்து ஏன் சொல்லலை அப்படின்னா, அது முற்றிலுமா ஏதோ வந்து ஒதுக்குற மாதிரி ஆயிரும், கற்கடவுளே வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் அதை கரெக்டாக அணுகுமுறையை கொண்டு போகணும். ஏன்னா இது ரொம்ப பர்டிகுலராக ரொம்ப மைன்யூட்டாக இறங்கி அவனுங்க இதுலேருந்து வெளியே கொண்டு வந்தானுங்க. திருப்பி அதை புரிய வைக்கணும் அப்படின்னா நாமளும் பர்டிகுலராக மைன்யூட்டாக புரிய வைக்கணும். கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் தப்பாக புரியுதல் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் ரொம்ப கான்சியஸோடு அதை பேச வேண்டியது இருக்குது. முதல்ல அமாவாசை அன்னைக்கு ஏன் வழிபடுறோன்றது தான் கான்செப்ட். காரணம் என்ன அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அவங்களுக்கு தெரியாது. ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி தெரியும், 4 தலைமுறைக்கு முன்னாடி, 40 தலைமுறைக்கு முன்னாடி, 4000 தலைமுறைக்கு முன்னாடி தெரிய போகிறதில்ல. அப்போது இதுக்கெல்லாம் ஒரு கூட்டு அவங்களுடைய அந்த எண்ண அலைகள் இங்கே தானே இருக்கும். நம்மளை நினைக்க மாட்டாங்க, நம்மளை மறந்துட்டாங்க, நம்மளுடைய ஆற்றல், அவங்களுடைய எண்ண அலைகள் இங்கே தான் இருக்கும். அதுதான் ஆற்றலாக நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்களுடைய நோக்கம் என்ன? நம்ம இனத்தையும் நம்ம மக்களையும் காப்பாற்றணும். அதான் அவங்களுடைய நோக்கம். அப்படி உயிர்நீத்தவங்கள எல்லா முன்னோர்களையும் வணங்க மாட்டாங்க. இதைதான் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு புரிய வைக்கணுன்றக்காக முன்னோர்களை வணங்குங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு 3 தலைமுறையோட தாத்தா பாட்டி தான் தெரியும். அதனால் முன்னோர்களை வணங்குங்கன்னு சொல்கிறோம். ஆனால் பர்டிகுலராக என்னென்னா, உங்கள் குடும்பத்து மேலே பாசமும் அன்பும் அரவணைப்பும் பேணி பாதுகாப்பாங்க. பார்த்துக்கலாம், எல்லாரும் பண்ணுறது தான். பட் குறிப்பிட்டு அவங்களுக்கு தெரியும், அவங்க தான் யூனிக்கு. எங்கள் வம்சத்துக்கு எங்கள் தாத்தா இருந்தார் 3 தலைமுறைக்கு முன்னாடி, அவர் இல்லைன்னா எங்கள் வம்சமே இருந்திருக்காது, எங்களை கட்டி ஆண்டவர் அவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டார் அவர் தான், நல்ல வழிநறைகளில் எங்களை வழி நடத்துனது அவர் தான் அப்படின்ற ஒரு ஆட்கள் இருப்பாங்க. எல்லா வம்சத்துலையும் ஒருத்தர் இருப்பார். அதுதான் யூனிக். ஸோ அதுதான் குலதெய்வத்தை நடுகள் அவங்களுக்கு தான் நடுகள் வச்சு வழங்குவாங்க. அதே அமாவாசை அன்னைக்கு வணங்குற மாதிரி ஆச்சு அப்படின்னா, பல தலைமுறை கடந்த பிறகு அவங்களுக்கு நிறைய தலைவர்கள் வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் வேறு வேறு டேட் ஆஃப் பர்த்தில் இறந்துருப்பாங்க. அப்போ அந்த ஒரு கோரா செய்யணும் அப்படின்னா, அமாவாசைன்றது ஒரு நிலவோட ஒரு இருள் நிறைந்த நேரம். இப்போ இந்த பித்ரு அதெல்லாம் பண்ணுவாங்களே, இந்த என்ன சொல்கிறது, அந்த பித்ருக்கெலாம் சாப்பாடு வைக்கிறது, தண்ணியில் கரைக்கிறது, இந்த மாதிரி ஒரு சம்பிரதாய சடங்கெல்லாம் கொண்டு வந்துட்டான். இடையில புகுத்துனது அதுக்கான
பின்னாடி இருந்த நம்மளுடைய வழிமுறை என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஒண்ணு சேர்றது. தனித்தனியா ஒவ்வொருத்தவங்களையும் நினைக்க முடியலன்னொடனே, அமாவாசைன்ற ஒரு நாள் வந்துட்டாலே, அந்த விட்டு போன சொந்தங்கள் இருக்கும்ல, அந்த எண்ணலைகள், நம்மளுடைய முன்னோர்கள் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து நம்ம வம்சம் வந்திருக்குல்ல, அவங்கெல்லாம் ஒன்று கூடுற நாள். அதாவது இந்த நாளுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இந்த அமாவாசை அன்னைக்கு நம்மளை நோக்கி அவங்க வருவாங்க. அதாவது அவங்களுடைய பூர்வீக இடத்துக்கு வருவாங்க. அதாவது இப்போ மதுரையில் ஒருத்தவங்க பூர்வீகமாக வாழ்ந்திருப்பாங்க, திடீர்னு கோயம்புத்தூர்ல இருப்பாங்க. பூர்வீக இடம் அப்படின்னா அந்த சமுதாய மக்கள், அந்த மக்கள் இருக்க இடம் தான் பூர்வீக இடம். அவங்க வராங்க. அப்படி வரும்போது நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு இடம் நடுகள் வச்சிருப்போம். இந்த இடத்துல நடுகள் வச்சு இந்த இடத்துல நம்ம எல்லாரும் கான்சியஸாக கூடுவோம். அந்த இடத்துல நம்ம சொந்த பந்தங்கள்லாம் சொல்லுவோம், வாங்கப்பா குலசாமி கும்பிட போவோம். குலசாமி கும்பிட போகிறதுக்கு ஒத்தாலாம் போக மாட்டாங்க. போகும்போது குடும்பமே சேர்ந்து தான் போவாங்க. ஸோ இந்த கான்செப்ட் தான் அவங்களுக்கும். இது ஜெனட்டிக் மெமரி என்ன இருக்கும், நம்ம எல்லாருமே குலதெய்வங்களுக்கு போகிறோம்னா, அமாவாசை அன்னைக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜெனட்டிக் மெமரி வருஷத்துக்கு ஒரு முக்கியமான நாளில் அப்போ நம்ம போகிறோம் அப்படின்னா, அப்படியே எல்லாருக்குமே தெரியும். இந்த நாள் அன்னைக்கு குடும்பமாக சேர்ந்து இந்த இடத்துக்கு கோயில் போவோம்னு தெரியும். இதுதான் அந்த மெமரிஸுக்கும். அவங்களும் அந்த இடத்துக்கு அந்த டைமிங்கில் வருவாங்க. அந்த டைமிங்கில் அந்த நடுவில் வச்சிருக்க இடத்துல உட்காந்து எல்லாரும் ஆடி பாடி அந்த வரலாற்றை பற்றி பேசி, புராணங்களை, நம்மளுடைய முன்னோர்களை பற்றி பேசி, நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, என்னென்னலாம் செய்யக்கூடாது, அவங்க நமக்கு எப்படிலாம் பாதுகாத்தாங்க, அவங்களுடைய வரலாறு, அவங்களுடைய வீரம், அவங்களுடைய தியாகம், அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை வரலாறு, இதெல்லாம் பேசுறது பேர் தான் போற்றுதல். இது வழிபடுறது கிடையாது. அங்கே சூடம்புத்தி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, வெத்தலை பாக்கு, இதெல்லாம் அப்புறம் இடையில ஊத்துனது. அதே மாதிரி சரி, இதை முடிச்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது, அந்த இடத்துல மக்கள்லாம் ஒன்று கூடி நம்ம எல்லாரும் கூடி அந்த குதூகலிப்போம். அதாவது என்டர்டெயின்மெண்ட்ன்றது வேற, அது ஒரு அழகாக மாற்றுறது, ஒரு பாடல் வழியாக, கதைகள் வழியாக, ராகங்கள் வழியாக, நடனம் வழியாக அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வரலாற்றை கடத்துறது. அந்த மாதிரிலாம் சொல்லி பேசுறது. அப்போது நைட்டுக்கு மேலே அவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த இரவு முழுக்க, அந்த அமாவாசை முழுக்க அங்கே இருக்கணுன்றதுக்காக, அதை ஒரு என்டர்டெயின் ஆக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஆடல் பாடல்கள்லாம் உருவாக்கப்பட்டுச்சு. நாட்டுப்புற பாடல்கள்லாம் வந்துச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு வைக்கிறதுக்குலாம் அவங்க வீட்டுக்கு போகிற வழக்கம் வந்துடும். அப்புறம் வெளியே போகிற மாதிரி இருக்கும். அதுக்காகத்தான் கெடா, ஆடு, மாடு, ஒவ்வொருத்தவங்க வழக்கப்படி என்னமோ ஒரு உயிரினங்களை கொண்டு வந்து, தானிய வகைகள், ஏதோ ஒன்று உணவுப் பொருட்கள், என்னென்ன உணவுப் பொருட்கள் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கே சமைச்சு எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்துட்டு சாப்பிட்டு அங்கேயே தங்கிட்டு அடுத்த நாள் கிளம்புவாங்க. ஸோ இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு, நம்ம காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருந்தது. இதை மாற்றணும். ஏன்னா வரலாறு கடத்தப்படுது. அன்னைக்கு கூடி இவங்க யாரை எதிர்த்தாங்க, என்ன பண்ணாங்க, நம்ம என்ன பண்ணக்கூடாது, யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, யார் நமக்கான எதிரி, யார் நமக்கான நண்பன், இப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்களுடைய வரலாற்றில் வரும். இப்போ நான் தான் முன்னோர்கள், இப்போ நான் இருக்கேன்னா, இப்போ நான் போன பிறகு என்னோட 3வது 4வது தலைமுறை என்ன சொல்லுவோம், கதிர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணார், இவங்கெல்லாம் எதிர்த்தாரு, இவங்கெல்லாம் ஆதரிச்சாரு, இவங்களுக்குள்ள சூழ்ச்சி நடந்துச்சு, துரோகம் இவன் பண்ணான் அப்படின்ற வரலாறு தெரிஞ்சாதானே அந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க பின்னால சேஃப்டியாக இருக்க முடியும். அதாவது மெமரியை கடத்தணும். நம்ம எப்படி வாழ்ந்தோம், நமக்கு எதிரியார்கள், துரோகிகள் யாருன்னு கடத்தணும். இது யாருக்கு எதிராக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்மளை எதிர்த்தவனை மனித இனத்துக்கு எதிரானவனு தானே, அவனை பற்றின விஷயங்கள்லாம் பேசுவோம். ஏன்னா முக்கியமாக நம்மளோட முன்னோர்கள்லாம் அந்த மாதிரி ஆட்கள் தான் எதிர்த்தாங்க. அப்படி விஷயங்களை கடத்துறத நிப்பாட்டணும். ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நாட்டுப்புற கலையெல்லாம் கேட்டு போய் இப்போ மேடைக்கு மேடை வாயெல்லாம் பேசி எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அந்த டைமிங்ல உண்மையை நம்ம சொல்லி நம்ம மக்களுக்கு என்ன இருக்கும், உடம்புல ஓடி இருக்கும். அந்த எதிரிகளுக்கு வரும்போது அந்த கதைகள்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த விஷயங்களை ஜெனட்டிக் மெமரியில இருக்குல்ல, அந்த எண்ண அலைகள் 0 வயசுல உள்ள வந்துடும். நீங்க அந்த எதிரியை எதிர்ப்பீங்க. புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதை தடுக்கிறதுக்காக உள்ள புகுந்தான் சிலைகள் வைக்க ஆரம்பிச்சாங்க. சிலைகள் வந்து உடனே எடுத்தோடனே அவங்களுடைய சிலையெல்லாம் வந்து புகுத்தலை. உங்களுடைய முன்னோர்கள் அவங்களுக்கு தெரியும், உங்களோட எல்லா டீட்டெயிலும் தெரியும். அவங்கள முக்கியமாக விரட்டி அடித்தவன் யாரும் தெரியும்ல, அவனுக்கு ஏற்ற மாதிரி நளினமாக ஒரு சிலையை ஸ்டாச்சு வடிக்கிறாங்க. வடித்து இந்தாங்க இதை வணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே புகுத்துறாங்க. உங்களுக்கு புரியுதா? கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஆட்களே பாய்சன் பண்ணி ஒரு உள்ளே புகுந்து அப்புறம் அந்த மாதிரி ஸ்டாச்சு வைக்கிறாங்க. ஸ்டாச்சு வைக்கும் போது இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த தகடுலாம் வைக்கணும். இந்த தகடுலாம் பதிச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்டாச்சு வந்து அந்த ஆற்றல் எடுக்கும். உங்கள் முன்னோட ஆற்றலாம் அதை ஈர்த்து உங்களுக்கு ஆற்றல் நிறையா கிடைக்கும், அவங்களோட பவர் அதிகமாகும், உங்களை இன்னமும் பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அளவுக்குள்ளே புகுந்து இந்த மாதிரி ஸ்டாச்சு வைக்கிறது, அது கீழே தகடு வைப்பாங்க. அது அப்புறம் தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் கோவில் வழிபாடுக்குள்ளே வருது. நம்ம நடுகள் வழிபாட்டில் உட்காந்து நம்ம கூடி பேசி போற்றுதல், அவங்களுடைய முன்னோர்களை பற்றி பேசுறது, அவங்களுடைய வரலாறை பற்றி பேசுறதுக்கு பேர் தான் போற்றுதல். இது வழிபாடு கிடையாது. வழிபாடு பின்னால் சொருகப்பட்டது. அதை சொருகப்பட்டது தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். போற்றுதல் நம்ம முன்னாடி பேசிட்டோம். இப்போ வழிபாடு இப்படி தான் தகடு உள்ள போச்சு. அந்த தகடு மூலமா உங்களுடைய அந்த 0 அலைவரிசையில் இருக்கும்ல அந்த எண்ண அலைகள், அது மட்டுப்படுத்திடும். அது வெளியே வரவிடாமல் பார்த்துக்கிறது.
அதுக்கு ஒரு சில கட்டுகள் நம்ம சொன்ன பூப்பு குருதி நீர் அப்படின்னு பேசியிருந்தோம். அதை ஓப்பனாக பேச முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வச்சு பண்ணுறாங்க. பண்ணி அது வெளியே விடாமல் பார்த்துக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போய் நீங்கள் பூஜை புனஸ்காரம் இந்த மாதிரி இப்படிலாம் பலி கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இதை நோக்கமாக வச்சு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த டைமிங்கில் நம்ம கொடுத்தது வந்து சாப்பிட்டோம். அதை அவங்க நினச்சி நம்ம வெட்டி நாம தான் சாப்பிடுவோம். இப்பயுமே நம்ம தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை எப்படி மாற்றிட்டானுங்கன்னா இது ரிச்சுவல் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆனால் அந்த டைமிங்கில் அப்படி பண்ணலாம். நம்ம போவோம், அங்கே சாப்பிடுவோம், நம்மளாம் மாமிசை பிச்சின்னு தானே மாமிசம் சாப்பிடுவோம், நான்வெஜ் வெஜ்ஜு எல்லாமே சாப்பிடுவோம். எல்லாம் அவங்களுக்கு விருப்பப்பட்டது சாப்பிடும் போது அது அவங்களுக்கு படைக்கிற மாதிரி அவங்கள பற்றி நினச்சிட்டு அவங்க நடுவுகிட்ட முன்னாடி வச்சுட்டு நம்ம சாப்பிட்றப்போ நம்ம சொந்தக்காரங்க வைப்போம்ல. இப்போ நம்ம சாப்பிட்டு இருக்கோம்னா வீட்டுக்கு ரத்தம் வந்தாங்கன்னா நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம்ல. அப்படி இருக்க வழக்கம் இருக்கவங்க நம்ம முன்னோர்களை பார்க்கறதுக்கு அவங்கள பற்றி பேசுறதுக்கு தான் அங்கே போகிறோம். அப்போ அவங்களுக்கு படையல் மாதிரி வைப்போம், ஒரு மரியாதை நிமித்தமா. இது அப்படியே காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையா மாதிரி அவங்களுக்கு கொடுக்குற பலியா மாறுது. அந்த இடத்துல நம்ம கொடுக்க என்ன ஆகுதுன்னா அந்த எண்ணாலை அங்க நடக்கிறது என்னன்னா அவங்கள பத்தி நம்ம போட்டுருவோம் பாருங்க, அதுதான் வலிமை சேர்க்கும். அதாவது அங்க இருக்க அந்த நம்ம முன்னோருடைய எண்ணாலைகளை உயிர் போட வச்சிருக்கோம். அவங்கள மறக்கிறது தான் அவங்களோட அழிவு. ஒருத்தனோட வரலாற்று சுவடுல இருந்து ஒருத்தனுடைய நினைவுகளை அழிக்கும் போது தான் அது மொத்தமா அழிகிறான். புரியும் நினைக்கிறேன். அங்கே அப்படி நம்ம ஒன்று கூடி அவங்க வரலாறு பேச அவங்களுடைய வலிமை அதிகமாகிட்டே போகும். அது நமக்குள்ள சாமியாக இறங்கும். இந்த மாதிரி சாமி ஆடுறது வந்து இறங்கி அவங்க உள்ள வந்து இதெல்லாம் பண்ணு இதெல்லாம் பண்ணாதன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அலைகளை சம்மந்தப்பட்ட விஷயம். இவனுங்க தகடை பூத்தி இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு உள்ள பூத்திட்டானுங்க. இவங்க ஆளுகளே பூசாரியா உள்ள இறக்குறாங்க. அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் வேற மாதிரி சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சானுங்க. அங்கே வைப்ரேஷன் கொட்டு தப்பட்டு அது மாதிரிலாம் கொண்டு வந்து வேற வழியில மக்களை எப்படி வைப்ரேட் பண்ண வைக்கிறது, அவங்கள போலியா நம்ப வச்சு. ஏன்னா ஆல்ரெடி உண்மையிலே இருந்திருக்கு, உண்மையில அங்கே வைப்ரேஷன் எல்லாமே இருந்திருக்கு. போக போக அந்த தகடெல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவங்களுடைய ஆற்றலை மட்டுப்படுத்தி இவனுங்க போலியான ஒரு மாயையை கிரியேட் பண்றது. அதாவது இல்லாத டெமோக்ரஸியை நம்பிக்கிட்டு இருக்கோம்ல. ஸோ இல்லாத ஒரு உலகத்தை மேட்ரிக்ஸை நம்ம உண்மை நம்பிட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி போலியான அங்கே இருக்க நம்ம முன்னோர்கள் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி காலங்காலமாக வணங்கிட்டு இருந்தோம். அதுக்கு ஒரு புது வடிவத்தை கொடுத்து அது இன்னமும் இருக்குன்றதை நம்ப வச்சிடுறது. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? நம்ப வச்சிடுறது. அப்போ அதனால நம்ம வைப்ரேட் ஆகி டான்ஸ் ஆடுவோம், பேசுவோம். அதுலேயும் பர்டிகுலராக ஒரு சில டிஎன்ஏக்கு மட்டும் உண்மையிலேயே ஆற்றல் வரும். மித்த எல்லாருமே சும்மா அந்த வைப்ரேஷனுக்காக தான் ஆடுவாங்க. போலியான சாமி ஆட்டம் தான் இங்கே அதிகமாக இருக்கு. இப்போ உண்மையான ஆற்றல் வந்து இப்படிலாம் காப்பராலாம் கொடுத்துட்டு இருக்காது. அது வந்து மக்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லும். இதை பண்ணாத விஷயங்கள்லாம் சொல்லும். இதெல்லாம் தப்பு பண்ணுறதெல்லாம் கரெக்டாக சொல்லும். அது நம்ம முன்னோர்கள் எண்ணலைகள். ஏன்னா நம்மளை சுற்றி தானே இருக்கும். ஸோ கவனிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோம் கவனிச்சுக்கிட்டே இருக்கும். தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் கடவுள் ஏன் சொல்கிறாங்க? எல்லா இடத்துலையும் ஆட்டம்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குல்ல. அவங்க அந்த ஆட்டம்ஸோட தானே இருப்பாங்க. ஸோ அந்த ஆட்டம்ஸ்னால் இப்போ அணுக்களில் எல்லாமே ஆட்கள் இருக்காங்கல்ல. ஸோ கவனிக்கிறது தகடு பதிச்சு இந்த மாதிரி கும்பாபிஷேகம் மேலே கும்பத்தை வச்சு பல வேலைகள் பண்ணி அந்த கோயில் புராணஸ்காரமாக மாற்றிட்டாங்க, பூஜை புராணஸ்காரம் ஆக்கிட்டாங்க. இப்போ அங்கே போய் நம்ம பல விஷயங்கள் பண்ண யாருக்கு ஆற்றல் கூடும்? அங்கே ஓகே அது இதெல்லாம் கூட இருக்கட்டும், இது மொத்தமாக ஒழிக்க முடியாது, அது கொஞ்சம் காலமாகும். பட் உண்மையை நம்ம பேசிதான் ஆகணும், அதை தவிர்க்க முடியாது. அப்போது நீங்கள் எல்லாருமே இப்படி ஒரு சிஸ்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்க அப்படின்றக்காக உங்கள் கூட சேர்ந்து ஊருக்கு ஒத்து பேச முடியாது. விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன் ஒரு சில விஷயங்கள் நடக்க மாட்டேது, நான் போய் கொலை சமயத்தில் கும்பிட்டாலுமே எனக்கு இந்த கெடுதல் நடக்குதுன்னா காரணத்தை சொல்லணும்ல. ஸோ அதுக்காக எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். அதுக்கு மேலே உங்கள் பாடு. ஸோ சொல்லிட்டோம். இப்படி போகிற இடத்துல கோயில்கள்லாம் புனஸ்காரம் வச்சு அவங்களுக்கு மட்டுப்படுத்திட்டாங்க. வேறு தெய்வங்கள்லாம் உள்ள சொல்லிட்டாங்க. பெண் தெய்வங்கள், நாகம் வச்சு வர கடவுள் எதுவுமே நமக்கான கடவுளே கிடையாது. நாகத்துக்கும் நமக்கும் நம்ம பாம்பை விரட்டுற ஆள் நாம. புரியுதா உங்களுக்கு? பாம்புகளை விரட்டுற ஆள். நமக்கு பாம்பு துணையாக நிற்காது. ஸோ இதுதான் பெரிய கான்செப்ட். இந்த ஐயனார், இந்த கருப்பசாமி, இந்த ஸ்டாச்சு வழிபாடுலாம் அவங்க கொண்டு வந்தது. ஆனால் கருப்பு தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஐயனார் வந்துச்சு. ஆனால் ஐயனார் வணிகத்தை சம்மந்தப்பட்ட விஷயம். ரெண்டாவதாக கொண்டு வந்தது விஷயம். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஐயனார் கோயிலில் மட்டும் குதிரைகள் இருக்கும். ஸோ நம்ம கருப்புசாமி கோயிலில் குதிரை இருக்காது. அதுக்கப்புறம் ஐயனார் கோயிலில் வைக்கிறாங்கன்றக்காகவே கருப்புசாமி குதிரையில் வர மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. சினிமா சீரியல் இது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. பட் நம்ம இதில் வெறும் நடுகள் மட்டும்தான் நம்மளோட வழிபாடு. வேணும்னா அந்த 2 பக்கெட்டு கம்பு மாதிரி ஊண்டி அதில் மணி கட்டுவாங்க. மணி இந்த இதெல்லாம் கட்டுவாங்க. ஸோ இதான் நடக்கும். அங்கே போய் நம்ம இருட்டில் இருப்போன்றக்காக பந்தங்கள் வைப்பாங்க, தீப்பந்தங்கள் வைப்பாங்கல்ல. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அது விளக்கா மாறிச்சு. ஏன்னா டிஜிட்டல் ஏஸாக மாறின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக விளக்குகள்லாம் கரண்ட்லாம் வந்து ஆரம்பித்தோடனே அங்கே நம்ம விளக்குகள் வைக்க ஆரம்பித்தோம். விளக்குகள் அப்புறம் சடங்குகளாக மாற ஆரம்பிச்சிச்சு. இதுதான் சிம்பிளான மேட்ரு. ஸோ நம்ம முன்னோர்கள்ட்ட போய் நம்ம இந்த இடத்துல போய் குலதெய்வ கோயிலில் போய் அவங்களோட வரலாறு போது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய முன்னோர்களுக்கு ஒரு கடவுள் இருக்காங்கன்னா அவங்களோட ஒட்டுமொத்த டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்கோங்க. அதில் எங்கே இப்போ நான் சொன்ன விஷயத்தை கனெக்ட் பண்ணி பேசணும். போற்றுதல், அது அவங்க யாருக்காக வாழ்ந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, என்ன மேட்ரு அப்படின்றத தெரிஞ்சு அவங்களோட வரலாறு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது நம்ம ஆள் தானா, இல்லை நம்ம ஆளை மறைச்சிட்டு வேற ஒருத்தனை கதையை இங்கே சொல்லியிருக்காங்களா அப்படின்றது தெரிஞ்சிடும். இதை நீங்கள் டீட்டெயில்டாக பாருங்கள். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு.
பட் நாம் என்ன பண்ணணும், அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய் தான் ஆகணுமான்னா கிடையாது. வீட்டில் இருக்கீங்கல்ல, உங்களுடைய குலதெய்வ நடுகள் வச்சுருப்பாங்க. ஸ்டாச்சுன்றது அதுக்கப்புறம் வந்தது. நான் இப்பயும் சொல்லிட்டேன், ஸ்டாச்சு வந்து நம்மளோட இதே கிடையாது, இடையில புகுத்துனது. நானுமே குலதெய்வ ஃபோட்டோ அந்த நடுகள் இருக்குல்ல, நடுகள் தான் வச்சுருப்பேன். நான் கூட ஃபோட்டோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. நடுகளோட தான் பெருசாக இருக்கும். ஸோ அது போட்டிருப்பேன். பக்கத்தில் ஸ்டாச்சுலாம் இருக்கும். அது வந்து நான் முன்னாடி வந்து என்ன பண்ணுறது, குலதெய்வத்தை எடுக்கணும்னா என்ன பண்ணுறது, அதுக்காக வச்சுருக்காங்க, இதை எடுத்து காட்டணுன்றக்காக எடுத்து வச்சிருக்கு. காலபைரவர்லாம் வச்சுருப்பாங்க. இன்னமும் இதுக்குள்ளே நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, இன்னமும் எப்படிலாம் மாற்றினானுங்க. ஏன்னா அவங்கள்ட்ட சொல்கிற விஷயங்கள்லாம் ஒரு பாதி தாங்க. உங்கள்கிட்ட நான் பேசுகிற விஷயங்கள்லாம் ஒரு சின்ன பாதிகள் தான், துணுக்குகள் தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதையவே புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேட் ஆகுது அப்படின்னா, உட்காந்து எவாபரேட் பண்ணி பேசுறதுக்கு எத்தனை 100 ஆண்டுகள் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவ்வளோ வரலாறு இருக்குது, அவ்வளோ வரலாறு சிதைச்சிருக்காங்க. நம்ம வாய் வழி செய்தியாக தான் நம்ம கடத்திருக்கோம். நமக்குன்னு புக்கில் ஏன்னா ஓலைச்சுவடி அந்த மாதிரி டைமிங்லாம் நல்லா பண்ணலை. அந்த டைமிங்கில் நம்ம வந்து வாய் வழியாக பாடல்கள் மூலியமாகவும் ஒரு கருத்துக்கள் மூலியமாகவும் ஒரு கதைகள் மூலியமாகவும் தான் நம்ம வரலாறை கடத்திட்டு இருந்தோம். ஸோ காலப்போக்கு மாறுச்சு. மாறும் போது நாகரிக கட்டமைப்பு கூட்டம் உள்ள புகுந்து அந்த வரலாறை மாற்றி அவனுக்கு ஏற்ற மாதிரி எழுதிட்டான். இதில் எங்கிட்டு போய் உண்மையை புரிஞ்சுப்பீங்க சொல்லுங்கள்? அதுக்கு தான் சொல்கிறோம், இருள் பயிற்சி பண்ணுங்கள். டார்க் மெடிடேஷன் பண்ணும்போது அது உங்களை வழிநடத்த ஆரம்பிக்கும். கரெக்டான விஷயம் என்ன, தப்பான விஷயம் என்னன்றது உங்களுக்கு கண்ணில் காட்டி கொடுத்துரும். உள் உணர்வு அதை உங்களை தூண்டி விட்டுரும். உண்மையான நீங்கள், அதாவது பிரெயின் வந்து நீங்கள் கிடையாது, பிரெயினை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு 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 எண்ணம் இருக்கும், அலைகள் இருக்கும். அந்த அலைகள் தான் நீங்கள். அந்த எண்ணலைகளை நீங்கள் மேலோங்கி உங்கள் மூளையை உங்கள் கட்டுப்பாட்டில் எடுக்கிறதுக்கான பயிற்சி தான் இருள் பயிற்சி. அது உடனே கை கூடுறது கஷ்டம் தான். பட் இருள் பயிற்சி நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு பர்டிகுலரான டைமை சூஸ் பண்ணி, இப்போ நான் 12 o'clock பண்ணுறேன்னா 12 o'clock தொடர்ந்து பண்ணுங்கள். நான் இந்த இடத்துல தான் உட்காந்து பண்ணுவேன், தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக பண்ணுங்கள். அது எந்த இடம் எப்படினாங்களே, ஃபுல் இருட்டு இருக்கணும், சிம்பிள். இதுதான் பேசிக்ஸ். ஸோ இதை நீங்கள் ஆரம்பிங்க. இப்போ வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து நீங்கள் வந்து என்ன பேசிக்ஸ்ன்னு பார்த்துட்டீங்க. குலதெய்வம்னா என்ன, போற்றுதல்னா என்ன, வழிபாடுறதுனா என்னன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வாழைப்பழம் வைக்கிறது, சாம்பிராணி பத்தி பொறிக்கிறது, சூடம் பற்றி வைக்கிறது, இதெல்லாம் இடையில சுருக்கப்பட்டது. ஆனால் ஆதியில் நம்மகிட்ட இருந்தது, நம்மகிட்ட என்ன இருக்குமோ அதை அவங்ககிட்ட பகிர்ந்து நம்ம சாப்பிட்ருக்கோம். நம்ம தாத்தா பாட்டிக்கு செஞ்சு சாப்பிட்டீங்களா தாத்தா அப்படின்னு கொடுப்போம்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதை காலப்போக்கில் வழக்கமாக மாற்றிட்டானுங்க. அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அங்கே நம்ம பேசக்கூடிய முக்கியமான பாயிண்ட், வரலாறு பேசும். நம்ம எப்படி அடிமைப்பட்டோம், வணிகம் எப்படி வந்துச்சு, நாகரிகம் எப்படி வந்துச்சு, நாகர்கள் யார், இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். அந்த காலத்தில் எப்படி நம்ம போர் செஞ்சு ஜெயிச்சோம், குமரிக்கண்டம் எப்படி அழிஞ்சிச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம் ஆதியில். போக போக பல மலிவி அதனால தான் நமக்கு இந்த குமரிக்கண்டம் இந்த விஷயங்கள்லாம் கேட்கும் போது ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது. ஏன்னா எப்பயும் உன்னோட 40 இல்லை 50வது தலைமுறைக்கு முன்னாடி இருக்கவன் கண்டிப்பாக அந்த கதையை கேட்டிருப்பான். அவனோட இந்த ஜெனட்டிக் மெமரி உனக்குள்ள தான் இருக்குது. அதை பற்றி பேசும்போது, அதை பற்றி யோசிக்கும் போது, அதை பற்றி விஷுவல்ஸ் பார்க்கும் போது உனக்கு அந்த வைப்ரேஷன், இந்த கூஸ் பம்ப்ஸ் வருது. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். ஸோ இதுதான் இந்த விஷயம். இது ஃபர்ஸ்ட் பார்ட்டாக வச்சுக்குவோம். செகண்ட் பார்ட்டை அடுத்த டீட்டெயிலாக பேசுவோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய புரிதலை கமெண்ட்டில் பதிவு செஞ்சுட்டு போங்க. என்னென்னலாம் பேசணும், என்னென்னலாம் உங்களுக்கு கேள்விகள் இருக்குது, இந்த குலதெய்வத்தை சுற்றி இருக்க என்னென்ன கேள்விகள் இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் அடுத்த வீடியோவில் கவர் பண்ணிடுறேன். ஸோ இன்னும் உங்கள் கேள்விக்கு நான் பதிலாக கொடுத்துட்றேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.